ஹாய் குடீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க நம்புறேன். நான் வந்து உங்கள் ஃபேரி கேர்ள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்குக்காக ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் வியூஸ் அண்ட் லைக்ஸ் வரவும் மாட்டேங்குது, கமெண்ட்ஸும் வர மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ்டா எனக்காக இந்த சின்ன ஹெல்ப்பை எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லுங்கள். சில இடத்துல திக்கியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒன் ஷாட் போட்டிருப்பேன். ஸோ குலகலாம் பேச வரும்ல. ஸோ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா சின்ன மார்னிங் தான் பேக்ரவுண்ட் சேர்த்து ஒரு மாதிரி சின்ன என் வாய்ஸ் வேறு மாந்தாம் சொல்லி ஸ்டார்ட்டா. அண்ட் இது 18% வச்சு மஸ்ட்டா. ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா ஒரு காலேஜ், அந்த காலேஜ்குள்ளே ஒரு கிளாஸ் ரூம். அது இன்னும் நிறைய பேர் வந்துருக்காங்க கிளாஸுக்கு. அது வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்னே சொல்லலாம். இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் ஒரு 1/2 hour இருக்கும். 1/2 hour to ஒரு 20 minutesனே சொல்லலாம். அவ்வளோதான், கம்மியாக தான் இருக்கும் டைமு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பர்சன் அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பர்சன் வந்து கார்னரில், அதாவது அந்த ஜன்னல் கார்னரில் உட்காந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. வெளியில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் வந்து 2 பேர்ட்ஸ், லவ்லியான ஒரு பேர்ட்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அங்கே அந்த பிக்சர் அது வரைகிறாங்க. வெளியில் பார்த்துக்கிட்டே வந்து வரைஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு பர்சன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அந்த கிளாஸில் வந்து இந்த என்ட்ரி ஆகிட்டு அந்த பர்சன் பக்கத்தில், அதாவது அந்த வரைஞ்சிருக்காங்களா அந்த பர்சன் பக்கத்தில் உட்காந்துட்டு, எப்பா இந்த வெயிலில் போய் காலேஜ் வைக்கிறதே தப்பு, இதை வர காலங்காத்தால வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி 10 மணி 12 மணிக்கு வச்சா பொறுமையாக எழுதிட்டு, பொறுமையாக ப்ரஷ் பண்ணிட்டு, பொறுமையாக குளிச்சுட்டு, பொறுமையாக சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு பொறுமையாக வரலாம். காலங்காத்தால 7 மணிக்கே வர வைக்கிறாங்களா? டே ஜிம்மனா, என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே அந்த பர்சன் வரையாடல, அது யுங்கி தான். பக்கத்தில் இருக்கிறது, அதாவது அதை வரையிறது வரையாடல ஜிமன். ஸோ ஜிமன் அப்படியே காம்லேயே வரைஞ்சிருக்க. இங்கே வந்து யுங்கி அப்படியே எட்டி பார்க்குறான், என்ன தான் வரைகிறான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே சொல்கிறான், வழக்கம் போல் உன் பெயிண்டிங் ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் கேப் கிடச்சக்கூடாதே, அதுக்குள்ளே என்ன வரையவே. இங்கே ஜிமன் அவன் வந்து இங்கே மறைக்கிறான். இங்கே இங்கே சரி ஒரு நாள் என்னையும் வரையடா, நானும் அப்படியே வாலில் அப்படியே என்னோட ரூம் வாலில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவேன்ல, நீ நல்லா வரைகிற. இங்கே ஜிமன் சிரிச்சிட்டு தலையை ஆட்டுறான். இப்படியே வந்து டைம் போக கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. சில கிளாஸஸ் அப்படியே போகுது. இப்போ பிரேக் பீரியட் தான், அதாவது பிரேக் டைம். ஸோ எல்லோரும் அந்த கிளாஸ் விட்டு எல்லோரும் வெளில வராங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது கிரவுண்டில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புலீஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. இங்கே ஜிம்மனும் இங்கேயும் அங்கே தான் போகணும். அங்கே தான் அந்த கேண்டீன் போகிற வழியே இருக்குது, வேறு எந்த வழியும் இல்லை. ஸோ வேறு வழி இல்லை, அதனால் வந்து அங்கேயே போகிறாங்க. கரெக்டாக அந்த குரூப்பும் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுது. அது கொஞ்சம் சீனியர், அதாவது யுங்கியும் ஜிம்மனும் வந்து 2nd year படிக்கிறாங்க. அண்ட் அந்த குரூப் வந்து ஒரு 4th year படிக்கிற பசங்க. ஸோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், என்ன சீனியர்ஸ் மதிக்காமல் போகிறீங்க? இங்கே பாருங்க, கொஞ்சம் வழி விடுங்க, நாங்கள் போகணும். இங்கே அந்த குரூப்பில் இன்னொன்று ஸ்டூடெண்ட், இங்கே பாரா பூனைக்குட்டிலாம் தவுது. ஓய் பூனை, ரொம்பலாம் கத்தாத சரியா? சீனியர்ஸுக்கு மரியாதை கொடு. இங்கே பாருங்க, இப்படியே பண்ணியிருந்தீங்க கன்ஃபார்மாக ஹெச்ஓடிக்கிட்ட சொல்லிடுவேன். இங்கே அந்த குரூப் வந்து சிரிச்சுட்டு அதில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னா உன் பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரெண்டு அவங்கள போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு. இங்கே இன்னொன்று ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அவன் எப்படா கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அவனே ஒரு ஊமை, அவன் எப்படி பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிரிக்கிறாங்க. இங்கே ஜிம்மனுக்கு கோவம் தான் வருது. அண்ட் எஸ், அவன் வந்து அவனால் பேச முடியாது, ஊமை. அவன் பை பர்த்தாவே அவனால் வந்து பேசவே முடியாது. இங்கே வந்து யுங்கிக்கும் வந்து கோவம் வருது. அப்படியே பார்த்தோன்னா சடனாக வந்து ஒரு பர்சன் அப்படியே அந்த குரூப்பில் இருக்க ஒரு பர்சனை போட்டு பஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க யாரா அதுன்னு. சைடில் பார்த்தோன்னா, அதாவது அவங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரு இன்னொன்று குரூப் நிற்குது. அந்த இன்னொன்று குரூப்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது
அவங்களும் ஒரு 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த பஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த பர்சன் வேற யாரும் இல்ல, நம்ம ஜங்குக் தான். சுற்றி அவங்க சுற்றி பார்த்தோன்னா ஒரு ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க. ப்ளஸ் அங்கே தாங்கும் நின்றுனுக்கான். இங்கே வந்து அந்த ஜங்குக், டேய் பொடி பசங்களா, உங்களுக்கு இங்கே என்னடா வேலை? உங்களுக்கு நிறைய தடவை வார்னிங் கொடுத்துருக்கேன்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அடித்தா தான் திருந்துவீங்களா நீங்களா? இப்போ அந்த அடி வாங்கியிருப்பான்ல, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜங்குக்கு அடிக்க போக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவனை அப்படி தடுக்கிறாங்க. அதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடுக்கிறாங்க. தடுத்துட்டு, டேய் அவன்கிட்ட வச்சுக்க வேணாம்டா, உனக்கு அவனை பற்றி தெரியும்ல, அவன் எல்லாரையும் ஈஸியாக அடிப்பான். எப்படி இருந்தாலும் தனியாக ஒரு தடவை மாட்டுவான்ல, அப்போ வச்சுக்கலாம். இப்போ வா கிளம்பிடலாம். இப்போ அந்த அடி வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறான், எப்படி இருந்தாலும் இந்த கேம்பஸ் விட்டு வெளில தானடா வருவேன், அப்போ ஒன்று வச்சுக்கிறேன். ஏய் போடா ஃபஸ்ட்டு எப்படி அடி வாங்காமல் தப்பிக்குதுன்னு போய் கற்றுக்கூட போட. சும்மா என்கிட்டயே அடி வாங்கியிருக்கான், எனக்கே போர் அடிக்குது. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து ஜிம்மனை பார்க்குறான். ஜங்குக்கு லைட்டாக முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே வந்து ஜிம்மன் இரு, தேங்க்யூ சீனியா, உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஜிம்மன் இரு, ஜிம்மன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். இங்கே ஜங்குக் அப்படியே ஜிம்மன் போகிற வழியிலே பார்த்துனுக்கான். அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துனுக்கான். இங்கே தான், என்னடா ஒரு தடவை கூட உன்னை மதிக்கத்தே இல்லை, எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க, அவன் என்னன்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டியா? நான் மட்டும் என்ன எல்லாம் ஆசையாக படுறேன். எத்தனை தடவை ப்ரப்போஸ் பண்ணாலும், எத்தனை தடவை அவனை அப்ரோச் பண்ணாலும், எப்போ பார்த்தாலும் இன்னொன்று பண்ணிட்டு போகிறான். சரி விடுறா, ஒரு நாள் மாட்டாமல் போவான், அப்போ பேசாம கூட. இப்படியே தான் போகுது. என்னைக்கு நடக்க போதும். அவன்கிட்ட பேச போனாலே திரும்ப மாட்டேங்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான், முறைச்சிட்டு போகிறான். நான் அப்புறம் என்னடா பண்ணுறேன்? கூட அப்ரோச் பண்ணாலே பேச தானடா போகிறேன். வா, எனக்கு பசிக்குது, போய் என்ன கேனில் போய் சாப்பிடலாம் வா அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல. இங்கே தாங்க சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து அந்த காலேஜ் முடியுது. ஆனால் வந்து இங்கேயும் ஜிம்மனும் வந்து வெளில வந்து அந்த கேம்பஸ் விட்டு வெளில வந்து அப்படியே நடக்கிறாங்க கொஞ்சம் தூரம். இவங்க பேசிகிட்டே போக இங்கே கரெக்டாக ஜங்குக்கும் தாங்கும் வந்து அவங்க வேயை பிளாக் பண்ணுறாங்க. இங்கே ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கை பார்க்க, இங்கே ஜிம்மன் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். இங்கே ஜிம்மன் எல்லாம் காது கொடுத்து கூட கேட்காம அவன் பாட்டு நடக்க போக, இங்கே திருப்பியும் அந்த வேயை பிளாக் பண்ணுறான். ப்ளீஸ் ஜிம்மன், கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் என் வேர்ட்ஸை கொஞ்ச நேரம் கேளையா, நான் பேசுறது கொஞ்சம் கேளையா. நீ பேசவே தேவையில்ல, நான் பேசுறது மட்டும் கேளு, நீ தலை கூட ஆட்ட தேவையில்ல. ப்ளீஸ் ஜிம்மன், உன்னை எத்தனை நேரம் அப்ரோச் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணது ரிஜெக்ட் பண்ணது ஒரு காரணமாச்சும் சொல்லலாம்ல. அதாவது நான் எப்போல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்போல்லாம் நீ பார்க்காம போகிற, அது கஷ்டமாக இருக்குது ஜிம்மன். கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes கேளியா நான் சொல்கிறத ப்ளீஸ். இங்கே ஜிம்மனும் டீப் பிரெத் எடுத்துகிட்டு சரின்னு தலையாட்டுறான். இங்கே ஜங்கு, எங்கள் பக்கத்தில் ஒரு கெஃபே இருக்குது, அங்கே போய் பேசலாமா? உட்காந்துட்டே பேசலாம். அதான் இங்கே அதுக்கும் ஜிம்மன் தலையாட்டிட்டு இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே வந்து ஜிம்மன், யுங்கி, டயாங், ஜங்குக் 4 பேருமே கெஃபேல இருக்காங்க, ஒரே டேபிளில். இங்கே ஜங்குக் தான், ஜிம்மன் ஏன் என்னை இப்போ தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்க? உன்னை எப்போவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன், சம்டைம்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏதோ இன்னைக்கு பண்ண மாதிரி எப்போவுமே வந்து அந்த பைத்தியக்கார பசங்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறேன். இன்னும் ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? என்கிட்ட என்னதான் குறை இருக்குது? ப்ளீஸ் ஜிம்மன், ஒரு 1 week என் கூட டேட் பண்ணி பாரு ப்ளீஸ். 1 week, ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு ஜிம்மன். எனக்கு உங்ககிட்ட எந்த குறையும் எனக்கு தெரியல ஜிம்மன், ஆனால் தான் உங்ககிட்ட வரேன். உன்னோட பிரச்சனையே வந்து நீ பேச மாட்டேங்கிற, அதாவது உன்னால் பேச முடியல, அதான் கவலைப்படுறேன்னா அது எனக்கு குறையாவே தெரியல. ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. இங்கே இவங்க ஜிம்மன், அதான் சீனியர் அவ்வளோ கேட்குறாங்கள, ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு.
ஒரு வாரம் டேட் பண்ணிப்பாரு. இங்கே ஜங்குக், இங்கே பாரு, இந்த ஒரு வாரம் உனக்கு என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமாக இல்லை, உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் உன்னை விட்டுடுறேன், நீ வேணாம்னு சொல்லிடு. ஆனால் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு. நீங்கள் அப்புறம் என்ன வேணாம்னு சொன்னா நான் விட்டுறேங்க. இங்கே ஜிமனும் டீப் திங்கிங்காக யோசிக்கிறான். இங்கே இவங்கையும் ஜிமன் சொல்லி எதுனா இங்கே ஜிமனும் சரின்னு சொல்லிடுறான். இங்கே ஜங்குக்கு அப்போ தான் நிம்மதியாக வருது, அதாவது அப்போ தான் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷமே வருது. இங்கே ஜங்குக்கு சிரிக்கிறத பார்த்து ஜிம்மன் லைட்டாக சிரிக்கிறான். இங்கே அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெளில வராங்க. வெளில வந்துட்டு இங்கே ஜங்குக் தான், ஜிமன் நான் வேணா உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டா. இங்கே ஜிமன் அப்படி சைன் லாங்குவேஜ் சொல்ல, இல்லை பரவாயில்ல, இவங்க என்னை ட்ராப் பண்ணிடுவான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஜங்குக்கும் சரின்னு தலையாட்டுறான். இங்கே ஜங்குக் சரி அப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இங்கே ஜிமனும் தலையாட்டிட்டு இங்கே வந்து இவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதில் வந்து ஏறி கிளம்பிடுறான். இங்கே ஜங்குக் போகிற ஜிம்மனே பார்த்துருக்கான். இங்கே தாங்கதான் என்ன மச்சான், கடைசியில் ஜிம்மன் எப்படியோ ஒத்துக்கிட்டான் போல. ஆமாண்டா, நான் கூட வேணாம்னு சொல்லுவானு நினச்சிட்டே இருந்தேன், கடைசியில் ஒத்துக்கிட்டான்டா. அப்புறம் என்ன ஜாலி தானே? ஜாலியா? இந்த ஒரு வாரம் கழிச்சா அதுக்கும் ஒத்து கேட்கணும்ல, அஃபிஷியலாக பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு. அதை வேறு நான் பார்த்துக்கணும். கவலைப்படாத மச்சான், அவன் கன்ஃபார்மாக ஒத்துப்பான். இப்போ ஒத்துக்க வச்சோம்ல, அந்த மாதிரி ஒத்துக்க வச்சிடலாம்வா. இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வாக்க போல் ஜிமன் சீக்கிரமாகவே காலேஜ் வந்திருப்பான். அங்கே வந்துட்டு காரிடாரில் நடந்து போக கரெக்டாக யாரும் அவனோட வேயை பிளாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்க அங்கே ஜங்குக் தான். ஜங்குக் நின்றுட்டு ஒரு சாக்லேட்டோடு நின்றுருப்பான். அப்படியே அந்த சாக்லேட்டை வந்து ஜிமன்கிட்ட கொடுக்குறான். இங்கே ஜிமனும் எதுக்கு இது அப்படின்னு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வச்சு அவன் ஜங்குக் புரிஞ்சுக்க. இங்கே ஜங்குக் அது நிறைய தடவை பார்த்துருக்கேன், நீ ஸ்வீட்ஸ் சாப்பிடுவ, சாக்லேட் சாப்பிடுவ, இங்கேயும் வாங்கி தருவான். ஸோ அதான் சாக்லேட் பிடிக்குமேனு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே ஜிமன் லைட்டாக சிரிச்சிட்டு அதை வாங்கிக்கிறான். இங்கே வந்து ஜிமன் சைன் லாங்குவேஜ் சொல்கிறான். எப்போவுமே லேட்டாக தானே வருவேன், இன்றைக்கி நான் சீக்கிரமாக வந்திருக்கேன். இங்கே ஜங்குக்கு புரியவே இல்லை. இங்கே ஜங்குக்கு ஜிமன் இவங்களுக்கு தெரிஞ்ச அளவு வந்து எனக்கு சைன் லாங்குவேஜ் அவ்வளோ தெரியாது, நீ வேணா எனக்கு சொல்லி தெரியா. இங்கே ஜிமன் ஜங்குக்கே அப்படியே பார்த்து பிளிங்க் பண்ணேன். அதோட சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு அவனோட பேக் நெக்கை ரப் பண்ணிக்கிட்டே சிரிக்கிறான். இங்கே ஜிமனும் வந்து சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே வந்து நடந்த கிளாஸ் ரூம் வைக்க போகிறாங்க. ஜிமனோட கிளாஸ் ரூம் வைக்க போகிறாங்க. இங்கே ஜிமனோட கிளாஸ் ரூம் ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் இங்கே ஜிமன் சைன் லாங்குவேஜை சொல்கிறான். சரி அப்புறமா பார்க்கலாம், அந்த கேன்டீனில் பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கு புரியுது. சரி ஓகே பாய், நம்ம பிரேக் டைமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஜிமனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூமில் என்ட்ரிடுறான். இங்கே ஜங்குக்கு வந்து அவனோட கிளாஸுக்கு நடந்து போகிறான். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து தாங்கும் வந்து கிளாஸ் ரூம் வர அப்படியே வந்து யான் பண்ணிட்டே வரான், அதாவது கொட்டாயை விட்டுட்டே வர. இங்கே ஜங்குக்கு தான் மச்சான் காலையில் சாக்லேட் கொடுத்து அவனை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்டா. அப்படியாடா, ஏண்டா நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு வந்த? கலங்கத்தால் என்னை ஃபோன் பண்ணி எழுப்பி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டியடா, தூக்கம் வருது தெரியுமா? டேய் எனக்காக இதெல்லாம் பண்ண மாட்டியா, வாடா கிளாஸ் ரூம் போகலாம். பைத்தியத்தனமாக நடந்துக்கிறான். இப்போ பார்த்தாலும் காதல் வந்தால் கண்ணு மறைக்கணுவாங்க, இவனுக்கு மூளையே மறைக்குது, என்னை எதுக்கு தான் கூட்டிகிட்டு வரானோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கிளாஸ் ரூம் அவன் போகிறான். இடையே வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆகுது, பிரேக் டைமும் ஆகுது. வந்து ஜிமனும் இவங்கேயும் வந்து காலேஜில் நடந்து போகிறாங்க. கரெக்டாக இவங்கேயும் ஜிமனும் வந்து கேண்டீன் போகும்போது கரெக்டாக இங்கே வந்து ஜங்குக்கும் தாங்கும் வந்திருப்பாங்க. ஜிமன் வா நான் உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஓகேவா? அது
இங்கே ஜிவனும் சிரிச்சுட்டு ஓகேன்றான். இங்கே அப்போ எனக்கு இங்கே தான் நான் வாங்கி தரேன். நான் வாங்கி தர மாட்டேன் உனக்கு. நீயா? என்ன நான் வாங்கி தர மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை, உன்னை பார்த்தா லைட்டாக பிச்சைக்கார மாதிரி இருக்குது. நீயே ஜங்குக்கிட்டேருந்து தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவ. நீ எனக்கு வாங்கி தருவியான்னு யோசிக்கிறேன். ஹலோ, என்கிட்டயும் காசு இருக்குது. நானும் பிச்சைக்காரமெல்லாம் இல்லை. வா, நான் உனக்கு வாங்கி தரேன். சரி. இப்போது இங்கே அந்த காலேஜில் நிறைய கேண்டீன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி போகும்போது அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கேண்டீனும் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஜங்குக்கும் தாங்கும் இவங்களுக்கும் ஜிவனுக்கும் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது வாங்கிட்டு வராங்க. இங்கே ஜங்கு, என்ன ஜிமன் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வந்துடுவேன். இங்கே ஜிமனும் உனக்கு எங்கேன்னு கேட்குறான் அந்த சைன் லாங்குவேஜில். இங்கே ஜங்கு, நான் ஒன்றும் அவ்வளோலாம் ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேன், அதான் நீ சாப்பிடு. இங்கே ஜிமனும் சரின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட ஆரம்பிக்க அப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. அப்படியே ஒரு 4 to 5 நாள் அப்படியே டேஸும் பாஸ் ஆக ஜிமனுக்கு இவ்வளோ க்ளோஸாக யாரும் இவ்வளோ சீக்கிரமாகவும் க்ளோஸாகவும் அட்டாச் ஆகியமே கிடையாது இவங்க தவிர. ஏன்னா அவனால் பேச முடியாதுல்ல. ஸோ நிறைய பேர் அவங்க கூட அட்வான்டேஜ் இருப்பாங்க, ஏன்னா அவங்ககிட்ட சரியாக பேச மாட்டாங்க. ஸோ அதனால் அவ்வளோ யார்ட்டையும் பேச மாட்டான், அவரும் நம்பி யார்ட்டையும் பேச மாட்டான் இவங்கக்கிட்ட தவிர. ஸோ அதனால் அவன் ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவங்க கூட நியூவாக ஸ்ட்ரேஞ்சர் கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்து அவங்க கூட சிரித்து பேசினதே கிடையாது. அவனுக்கு ஒரு புது ஃபீலிங்கே கொடுக்குது, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலே இவங்கேயும் ஜிம்மனும் தான் கூடயும் ஜங்கு கூடயே சுற்றுவாங்க. ஜங்குக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜிம்மனை சிரிக்க வைக்கிறது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண பண்ணுவான். பட் ஆனால் ஜிம்மனுக்கு கேட்குற மாதிரியே அவனை பற்றி என்ன ஒன்று பேசுவாங்க. அதாவது ஜங்கு கூட போய் சுற்றுறானே இவன், அதுவும் ஜங்குக்கு இவன் கூட சுற்றுறானேன்னு நிறைய பேர் பேசுவாங்க. இப்படியே ஒரு நாள் ஜிம்மனுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க இங்கே ஜிம்மன் அவன் சைன் லாங்குவேஜ் சொல்கிறான். இவங்க எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் உட்காடுறேன், நீ ப்ராக்டிஸ் பண்ண. சரி ஓகே, நீ போய் உட்காந்துரு, நான் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். இங்கே ஜிவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒரு ஏரியா இருக்கும்ல உட்காரத்துக்கு, அங்கே போய் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அங்கே தண்ணி குடிக்கிறான். கரெக்டாக யாரும் அவன் பின்னாடியில் பேசிகிட்டே போகிறாங்க. ஏய், நீ கேள்விப்பட்டியா? என்னது? நம்ம சீனியர் ஜங்குக்கு இருக்காங்களா, அவங்க போய் கேண்டிய அந்த பேர் ஜிமன், அந்த ஜிமன் கூட டேட் பண்ணியிருக்காங்களாம். போயும் அவனால் பேச முடியாது, யாரும் அவனை போய் லவ் பண்ணுறேன்றாங்க. உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களாடி? ஆமாம், ஒன்றா சுற்றுறாங்க, கை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. புதுசாக இருக்குது. ஜங்குக் சிங் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக பாடிலாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஹைட்டாக வெயிட்டாக இருப்பாங்க. போயும் ஜிம்மனை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது என்னாலே நம்ப முடியல. எத்தனை பேர் நம்மளே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம், நம்மளே அவங்க கூட சுற்றி இருக்கோம், அவன் சீனியை நம்மளை கவனிக்காமல் போயும் ஜிம்மனை போய் லவ் பண்ணுறான். எனக்கு என்ன வரைக்கும் ஏனே புரியல. சரி விடு, எப்படி இருந்தாலும் ஜங்குக் சீனியரே புரிஞ்சு அவங்களே விட்டுட்டு வந்துடுவாங்க, கவலைப்படாத. அவனை போய் அவன் லவ் பண்ணுவான். அப்படியே பேசிகிட்டே அதாவது ஜிம்மன் காது படியாலாவே பேசிகிட்டே போகிறாங்க. இங்கே எல்லாம் ஜிம்மனி கேட்டிருப்பான். ஸோ அவனுக்கு கஷ்டமாகவும் போகுது, ப்ளஸ் அது கண்டுக்காமையே போக முடியல, கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய தடவை அவன் கேட்டிருப்பான். முன்னாலாம் அவ்வளோலாம் யோசிச்சிருக்க மாட்டான், எவ்வளோ கஷ்டமும் இருந்திருக்காது. பட் ஆனால் இப்போ அவங்க சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. அங்கேருந்து கிளம்பிடுறான், அப்படியே அங்கேருந்து நடந்து கிளம்பிடுறான். இது இவங்களையும் பார்க்குறான். இவங்க பார்த்துட்டு, ஏய் ஜிம்மன் இங்கே போகிற, இரு ஜிம்மன், இங்கே போகிறான் இவன். ஏய் ஜிம்மன் இரு ஜிம்மன். இங்கே ஜிம்மன் அப்படியே ஓடி அந்த காலேஜோட டெரஸில் போயிடுறான். அவனுக்கு அங்கே தான் எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறானோ, எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ அங்கே போயிடுவான். அப்பப்போ இவங்களையும் வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது
இவங்களுக்கு தெரியும் எப்போல்லாம் வந்து டெரஸ் போகிறானோ அப்போல்லாம் கஷ்டத்தில் தான், அதை வந்து கஷ்டப்பட்டுட்டு இல்லைனா எதனா வந்து லோவாக ஃபீல் பண்ணும்போது தான் போவான்னு அவனுக்கு தெரியும். இப்போ அவனுக்கு புரியல ஏன் வந்து இப்போ ஜிமன் வந்து டெரஸ் போகிறான்னு. ஏன் இங்கே போகிறான் அவன்? என்னாச்சு சடனாக ஏன் அழுதுகிட்டே போகிறான்? ஃபஸ்ட்டு ஜங்கு கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு ஜங்குக்கு வந்து எந்த கிளாஸில் இருக்கானோ அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து கிளாஸ் நடந்துருக்கும். இங்கே தான் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்போர்ட்ஸுக்கு ஜங்குக்கும் தயாங் சீனியரையும் கூட்டிகிட்டு போகலாமா? இங்கே வந்து சார் வந்து சரின்னு தலையாட்டுறாங்க. இங்கே ஜங்குக்கும் தயாங்கும் ஒன்றுமே போடல, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இருந்தாலும் சரி இவங்க கூப்பிட்றானே சொல்லி போகிறாங்க. இங்கே வந்து வெளில வந்திருக்கப்புறம் இங்கே ஜங்குக்கும் என்ன இங்கே எது கூப்பிட்ட? நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே இல்லையே. இல்லை, ஜிமன் அழுதுகிட்டே டெரஸ் போனான். எப்போல்லாம் வந்து கஷ்டத்தில் இருந்தாலும் இல்லைனா எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறான் அப்போல்லாம் டெரஸ் போவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடிருந்தோம். என்னன்னு தெரியல, அவன் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவன் உட்காடிருந்தான். சடனாக ஒரு 5 நிமிஷத்தில் கழித்து அவன் அழுதுகிட்டே போயிட்டான். என்னன்னு தெரியல. நீங்கள் என்னன்னு போய் பார்க்குறீங்களா? நீங்கள் ஜங்கு ஏன் என்னாச்சு? நீ என்ன சொன்னியோ? அதுவும் சொல்லலை. ஏன்னா வந்து அவன்கிட்ட புள்ளி பண்ணாங்களா? அவன் தனியாக தான் உட்காரிருந்தான், யாரும் அவன்கிட்ட வந்து பேசலை. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறேன்னு ஓடி டெரஸ்க்கு போகிறான். இங்கே தான் ஏன் இங்கே நீ எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறியோ அப்போல்லாம் நீயும் டெரஸ் போவியா இல்லைனா வேறு எங்கேயாச்சும் போவியா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, சில பொறுக்கி பசங்களாம் இருப்பாங்க, உன்னை யாருன்னா காயப்பற்றிட்டேன் நீ எங்கிட்ட வந்துடு, நான் ஒன்று பார்த்துக்கிறேன். காயப்பற்றினா நான் செருப்பால் தான் அடிப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஓகே, ஜஸ்ட்டு வயலன்ஸ் இல்லாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். தேவையில்லை. எங்கே ஜங்குக்கும் அப்படின்னு மேலே டெரஸ் வைக்க போயிட்டு அங்கே போய் சுற்றி பார்க்குறான். அங்கே ஜிமன் கார்னரில் போய் அழுதுன்னுப்பான். இங்கே ஜங்குக்கும் அங்கே போய் ஜிமன்கிட்ட போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து பார்க்குறான். ஜிமன் என்னாச்சு? ஏன் அழுறா? யாருன்னா என்ன சொன்னாங்களா? இல்லை அந்த சீனியர்ஸ் திரும்பி வந்தாங்களா? சொல்லு ஜிமன். இந்த ஜிமனும் ஜங்குக்கு வந்து பார்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக. இங்கே ஜங்குக்கும் ஹக் பண்ணிட்ட. ஜிமன் என்னாச்சு? சொன்னால் தானே தெரியும், ஏன் அழுறா? என்ன ப்ரொஃபஸர் என்ன திட்டினாங்களா? இல்லை என்ன அடிபட்டுருச்சா? சொல்லு. ஜிமன் எதுவுமே சொல்லலை, எதுவுமே சைன் லாங்குவேஜ் சொல்ல. கொஞ்சம் நேரத்துக்கு அழுகுறான். நெக்ஸ்ட் அப்படியே டேஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அதே வந்து கையெல்லாம் ஆட்டி சைன் லாங்குவேஜ் சொல்ல. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, இதுக்கு மேலே வேண்டாம், நீ வேறு யாராச்சும் போய் பார்த்துக்கோ, எப்போவுமே உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நீ இங்கேருந்து கிளம்பு, இந்த டேட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜை சொல்ல. இங்கே வந்து ஜங்குக்கு புரியுது, அவன் வந்து செட் ஆகாது மட்டும்தான் புரியுது அவனுக்கு. ஏதோ பிரச்சனை, அவனுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். ப்ளஸ் அதே மாதிரி இந்த லவ் வேண்டாம் அப்படின்னு சைன் லாங்குவேஜ் சொல்லுது அவனுக்கு புரியுது. நீ ஜங்கு ஏன் என்னாச்சு? பொறுமையாக சொல்லு. யாருன்னா என்னன்னு சொன்னாங்களா? இல்லை இது உன்னோட தனிப்பட்ட முடிவா? அதை சொல்லு. இங்கே ஜிமன் சைன் லாங்குவேஜ் சொல்ல. இல்லை இது செட்டே ஆகாது, எல்லோரும் உன்னை பற்றி தப்பாகவும் சொல்கிறாங்க, என்னை பற்றியும் சொல்கிறாங்க, நீ என்ன லவ் பண்ணனா உன் பேர் தான் ஸ்பாயில் ஆயிரும், வேண்டாம் என்னை லவ் பண்ணாத அப்படின்னு சைன் லாங்குவேஜ் சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே ஒரு தீப் எடுத்துகிட்டு நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கிறான். ஆனால் ஜிமனை பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறான், வானத்தை பார்த்து உட்காந்துக்கிறான். இங்கே வந்து ஜங்கு ஓ மற்றவங்களுக்கு பிடிக்கல அதனால் உனக்கு என்ன பிடிக்கல அதுவா ஜிமன்? நீ எப்போ மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் உன்னை பற்றி யோசிக்க போகிற? சொல்லு ஜிமன். நீ மற்றவங்கள பற்றி யோசிக்கிற, என்னை பற்றி யோசிக்கிற, மற்றவங்களாம் வந்து என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னு நீ சொல்கிற, அப்போ நீ எப்போ உன்னை பற்றி யோசிப்ப? இங்கே பாரு, எப்போ இந்த காலேஜில் நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்து என் கிளாஸில் இன்னும் ரொம்பவே தப்பாக தான் பேசுகிறாங்க. அதுவும் உன்னை பற்றி இன்னும் மோசமாகவே பேசுகிறாங்க, என்னை பற்றியும் சொல்கிறாங்க தான்.
ஆனால் அதை பற்றி நான் கவலையே படல. ஏன்னா நீ தான் முக்கியம் எனக்கு. சில பேர்லாம் நான் உன் உடம்புக்காக தான் லவ் பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைனா அப்படின்னா எப்போயோ உன்னை தப்பாக பார்த்துக்கிட்டோ தப்பாக உன்னை தொடர்த்து வந்துருக்கணுமே. நீ மற்றவங்க பற்றி யோசிச்சுட்டே இருந்தனா அப்போ உன் லைஃப்பை நீ எப்போ யோசிப்ப ஜிமன்? சரி, இப்போ நீ எனக்கு கைட்டி விடுறேன்னா ஃப்யூச்சரில் உனக்கு நீ ஆனால் வரும்போது அப்போ நீ மற்றவங்களை பற்றி யோசிச்சு வேணான்னு சொல்லிட்டு லைஃப் ஃபுல்லாகவே நீ சிங்கிளாக இருக்க போறியா? என்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்க பற்றி யோசிச்சு லைஃப் ஃபுல்லாக எப்போவுமே தனியாக இருக்க போறியா? சொல்லு ஜிமன். இங்கே இப்போ எல்லோரும் பேசுறது ஒன்றே ஒன்று தான், உனக்கு பேச்சு வார்த்தை வரல, அவ்வளோதான். அதுதான் அவங்களோட பிரச்சனை. நான் அது பிரச்சனையாகவே பார்க்கல ஜிமன். நீ தான் எனக்கு முக்கியமே. உன் கேரக்டர், உன் டேலண்ட் தான் நான் பார்க்குறேன். நீ நிறைய தடவை இங்கே கேண்டீனில் இருக்க டொனேஷனுக்கெலாம் நீ காசு கொடுத்துருக்க, அதை நான் பார்த்துருக்கேன். உன்கிட்ட காசே இல்லைனாலும் இருக்கிற காசுலையாச்சும் நீ டொனேஷன் பண்ணிகிட்டே இருப்ப, அதை நான் பார்ப்பேன். ப்ளஸ் நீ ஸ்போர்ட்ஸும் நல்லா விளையாடுவ, அதுவும் நான் பார்த்துருக்கேன். அந்த சீனியர் உன்னை புள்ளி பண்ணும்போதெல்லாம் அப்போலாம் நீ கவலைப்பட மாட்ட, தைரியமாக நிற்ப, அதை நான் பார்த்துருக்கேன். நிறைய தடவை உன்னை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். இங்கே இப்போ இந்த நிலாவுக்கு பேச முடியாது, ஆனால் அதோட பியூட்டியே எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அதனால் பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் நீ ஒரு நிலாடா. எனக்கு நீ எப்போவுமே நீ ஒரு நிலா. நீ ஒரு பியூட்டி தான் காமிப்ப, எப்போவுமே பேச்சுவார்த்தையில் நீ காமிக்க மாட்ட. உன்னோட டேலண்ட்டும் நான் அழகத்தையும் தான் காமிப்பேன். அதனால தானே உன்னை லவ் பண்ணுறாங்க. மற்றவங்க பேச்சுக்காவையோ இல்லை நீ பேசாமல் இருக்கிறனாலையோ நீ உண்மைனால உன்னை அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காகவும் உங்ககிட்ட நான் வரல. உன்னோட உண்மையான அழகை பார்த்து தான் உன்னை லவ் பண்ணுறேன். அது புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. நீ உன்னை பற்றி யோசி. நீ மற்றவங்க பற்றி யோசிக்கிறேன்னா உன் லைஃபே போயிருந்துச்சுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ தான் முக்கியம் எனக்கு, புரியுதா? இங்கே ஜிமன் எல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு கண்ணில் தண்ணி வருது. ஜிமனுக்கு இப்போ தான் போகுது ஜங்குக்கு எவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறோம் அப்படின்னு அவனுக்கு புரியுது. இங்கே வந்து ஜிமன் ஒரே டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ண, ஜங்குக்கும் ஹக் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே ஃபேஸை கட் பண்ணுறான், ஜிமனோட ஃபேஸ் கட் பண்ணிட்டு. இந்த நிலா எப்போவுமே அழக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன், எனக்கு அழகாமல் இரு சரியா அப்படின்னு சொல்ல இங்கே ஜிமனும் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு அப்படியே கண்ணை தொடக்கிறான். அப்படியே இங்கே ஜங்குக் அப்படியே ஜிமனே பார்க்க, ஜிமன் ஜங்குக்கே பார்த்துனுக்கா ஸ்லோவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்லோவாக அப்படியே டீப்பாக லவ்லியாக அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த கிஸ் போயிட்டு அப்படியே அந்த கிஸ் பிரேக் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஃபோர் இடம் டச் ஆகிட்ட மாதிரி வச்சுக்கிறாங்க. இங்கே ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ப்ரீத்தும் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இப்போ இங்கே ஜங்குக் தான் என்னை லவ் பண்ணுறியா? உண்மையாக உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன லவ் பண்ணுறியா? இங்கே ஜிமன் சிரிச்சிட்டு தலையாட்டுறான். இங்கே ஜங்குக்கும் சிரிச்சிட்டு ஐ லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூ லாட். இப்படியே வந்து ஃபியூ மந்த்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ ஜிவனோட வீட்டில் ஜங்குக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான் ஏற்கனவே. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஜிவனோட வீட்லேயே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஜங்குக்கு. ஆனால் ஒரு நாள் வந்து ஜிவனை வந்து ஜங்குக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கூட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து ஜிமனை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஜிமனும் வந்து சரி ஓகே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பேசி பார்ப்போம், அப்போ ஒத்துக்கலாம்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து லவ் வந்து கண்டினியூஸாக லவ் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து காலேஜும் முடித்து இப்போ ஆஃபீஸும் அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது இவங்க தாயாங் ஜங்குக் ஜிமன் 4 பேருமே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணின்னு இருப்பாங்க ஆஸ் எம்ப்ளாயாக தான். இப்போ ஒரு நாள் இப்போ வந்து ஆஃபீஸ் கேண்டீன்லேயே வந்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஜிமனும் இவங்கேயும் வந்து காஃபி குடிச்சுருப்பாங்க. இங்கே கரெக்டாக ஜங்குக்கும் தாங் வந்துட்டு இங்கே தாங் எப்போப்பா அந்த மேனேஜர் எவ்வளோ வேலை கொடுக்குறான்டா, அவனுக்கு இருக்க டென்ஷன்லாம் ஏன் மேலே வர ஓட்டுறான். ஏப்பா என்னடா ரெண்டு பேரும் என்ன விட்டு காஃபி குடிக்கிறீங்க, என்னவோ வேணும்டா.
இங்கே அங்கே தானே இருக்கு, காஃபி எடுத்துக்கோயேன். நான் தான் எடுத்துக்கணுமா? டயர்டாக இருக்கு, நீ எடுத்து தரியா? நாங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறேன், நானே டயர்டாக இருக்கேன், நீ போய் எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பேசியிருக்கேன். இங்கே ஜிம்னு பார்க்குறான். ஜிமன் டீப் திங்கிங்கில் இருக்கான். இங்கே ஜங்குட்டான். ஐய் ஜிமன், என்ன யோசிக்கிற? இங்கே ஜிமன் ஜங்குக்கை பார்த்துட்டு அவன் லாங்குவேஜை சொல்கிறான். எப்போ நம்ம 2 பேரும் மேட்டரையும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல போகிற அப்படின்னு சைன் லாங்குவேஜை சொல்ல இங்கே ஜங்கு. எங்கள் அப்பா வேறு போலீஸு, அவருக்கு இந்த லவ்லாம் பிடிக்காது. நான் வேறு இத்தனை நாளாகவே இத்தனை வருஷமாக நான் இந்த லவ் மேட்டரை மறைச்சின்னுக்கேன். அதுவே பண்ணது பெரிய விஷயம், இதை வேறு சொல்லணுன்றியே, எப்படி சொல்கிறது? இங்கே ஜிமன் சைன் லாங்குவேஜில் சொல்கிறான். நான் வேணா வீட்டுக்கு சொல்லட்டேனா அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்கு. நீ என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு சைன் லாங்குவேஜே தெரியாது. நீ ஜஸ்ட்டு உட்காரதான் முடியும் அங்கே. ப்ளஸ் அதே மாதிரி நீ வேற பேச முடியாதுன்னு தெரிஞ்சா எங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டார். எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு கை காலெலாம் நல்லா தானே இருக்குன்னு உனக்கு காய தான் படுத்துவார். எனக்கு தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஜிம்மை என்ன அப்படியே அவனோட ஷோல்டர்லேயே அடிக்கிறான். நீங்கள் ஜங்களுக்கு சிரிச்சிட்டு, சரி சரி நீ என்ன விடுவா போகிற, நாளைக்கு பேசலாமா? இல்லை நாளைக்கெலாம் வேணாம், சண்டே பேசலாமா? இங்கே ஜிம்மு சைன் லாங்குவேஜ் சொல்கிறான். சண்டே வேண்டாம், நம்ம இன்னைக்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு, என்னத இன்னைக்கா? இன்னைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே ஜிம்மு சைன் லாங்குவேஜ் சொல்கிறான். இன்னைக்கு போயே ஆறும், இன்னைக்கு பேசியா சரியா? ஜிமன் சைன் லாங்குவேஜில் சொல்கிறான். நீ என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கி நம்ம போகிறோம். இன்றைக்கி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா இப்போ இன்றைக்கி நம்ம 2 பேரும் எங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுகிறோம். உனக்குலாம் பட்டாதான் புரியும்ல, வா என்ன பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ ஜிம்மனும் ஜங்குக்கும் ஜங்குக் காரில் உட்காந்துருக்காங்க. இந்த ஜிம்மன் ஜங்குக்கே பார்க்க, ஜங்குக் ஜிம்மனே பார்த்து ஜங்குக் சொல்கிறான், இன்னைக்கு போயே ஆகணுமா அப்படின்னு அப்படியே தலையாட்டுறான், ஸ்ட்ராங்காக தலையாட்டுறான் ஜிம்மன். ஆனால் ஜிம்மன் அப்போ என்ன சொல்ல, அவன் லவ்வுக்கு அகேன்ஸ்ட்டு, அதுவும் அவனுக்கெலாம் சத்தியமாக ஆகவே ஆகாது. ஏதோ அந்த ஆள்கிட்ட நான் லவ்வுன்னு சொன்னாலே ஏதோ பாவக்காவை முழுகிற மாதிரி இருப்பான். அந்த மூஞ்சி அப்படி ரியாக்ஷன் மாறும் அந்த ஆளுக்கு. எங்கள் அம்மாவுக்கு நான் நீ ஒரு ஊமன் தெரிஞ்சாலே சத்தியமாக ஒத்துக்க மாட்டாங்க. சொன்னால் கேளு, வேண்டாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், சொன்னால் கேளு, இல்லையா உங்கள் அம்மா அப்பா மட்டும் சம்மதிச்சா போதும். இங்கே ஜிம்மன் அதெல்லாம் முடியாது, வா போயா அவன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஜங்குக்கோட வீட்டு வாசல்லே நிற்கிறான். அவங்க அது ஓப்பன் பண்ண கூட மனசு வர மாட்டேது. ஜிம்மன் இப்போ கூட தப்பு இல்லை, உன்னை அப்படியே அழகாக தூக்கி உன் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன், ப்ளீஸ்டா, வேணாண்டா, அப்படியே போயிடலாம்டா, வீட்டில் அடிச்சிரு, அப்படியே போயிடலாம். இங்கே ஜிம்மன் சைன் லாங்குவேஜை சொல்கிறான். ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்ல தலையெழுத்து உன் கூட இருக்கிறது இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஓப்பன் பண்ண தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே கூட்டி போகிறான். மா பா எங்கே போயிட்டாங்க? மா அடடே ஜங்குக் பண்ணிட்டியா? எவ்வளோ நேரம் டைம் பாரு, இவ்வளோ லேட்டாக வர? யாரா இது? அம்மா இவன் பேர் ஜிம்மன், நான் இவனை லவ் பண்ணுறேன். இவங்க அம்மா ஷாக்கிங்காக ஜிம்மனையும் ஜங்குக்கையும் பார்த்துருக்காங்க. என்னது லவ் பண்ணுறியா? இது அப்போ தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா?
அம்மா ஒரு தடவை பேசி பாரும்மா. இவன் நல்ல கேரக்டர்மா, நல்ல பையன் அவன். கரெக்டாக அவங்க அப்பாவும் ரூம்லேருந்து வெளில வராங்க. இங்கே ஜங்குக்கோட அம்மா, ஏங்க இங்கே பாருங்க, யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஜங்குக்கோட அப்பா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்து முறைச்சி நிற்காரு இவர். இங்கே வந்து ஜங்குக்கோட அப்பா, என்ன ஜங்குக்கு இதெல்லாம்? அப்பா அது இவன் பேர் ஜிமன், 4-5 வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம்ப்பா. இங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பா 2 பேருமே ஜங்குக்கை போட்டு முறைச்சிருக்காங்க. இங்கே ஜங்குக் இருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசலாமே ப்ளீஸ், ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, இங்கே வந்து ஜங்குக்கோட அப்பா ஜஸ்ட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டு உட்காருன்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிம்மனை கூட்டிகிட்டு இந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஜிம்மனோட அம்மா அப்பா 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. இங்கே ஜங்குக்கோட அப்பா ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க, உன் பேர் என்ன? நீ எங்கேருந்து வர? உங்கள் அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? நீயும் ஜங்குக்கோட காலேஜில் தான் படிச்சியா? இப்போ நீ எந்த வேலையில் இருக்க? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணது உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தெரியுமா? பாப்பா பாப்பா இருப்பா இருப்பா, இவனால் பேச முடியாது, இவன் உண்மை பேச முடியாது. இதை கேட்டுட்டு ஜங்குக்கோட அப்பா அம்மா 2 பேருமே ஷாக்கிங்காக ஆகிறாங்க, ப்ளஸ் கோவமும் வருது. இங்கே ஜிம்மனோட அம்மா, ஏண்டா போய் ஒரு ஊமை பையனை லவ் பண்ணுவேன்? உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையாடா? ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, வேறு யாரும் உனக்கு கிடைக்கவே இல்லையா? உனக்கு இவ்வளோ தான் கிடச்சிதா? நல்லா தானே உனக்கு சோறு போட்டு வளர்த்தேன், நல்லா தானே இருக்க நீயும். அதே மாதிரி இவங்க என்ன கேஸ்ட்டு, என்ன குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க கூட தெரியாது. நீ தான் லவ்லாம் பண்ணிட்டு வர. உனக்கு எதாவது தெரியும்ல, இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் லவ்னா ஆகவே ஆகாதுன்னு. இங்கே பாருப்பா தம்பி, சத்தியமாக இந்த குடும்பத்துக்கெலாம் லவ்லாம் ஆகவே ஆகாது. அதுவும் எங்கள் அப்பா இவளை தோலை முடிச்சிடுறாரு. சொன்னா கேளு, இப்போவே ஜங்குக்கு மறந்து நீ இங்கேருந்து கிளம்பிடு. ஜங்கு, உனக்கு நான் வேறு என்ன நல்ல பையனும் நல்ல பொண்ணு நான் வந்து உனக்கு கட்டி வைக்கிறேன், இங்கேருந்து கிளம்பிடு. இவனை நீ மறந்துட்டு தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிற பொண்ணும் பையனும் யாரா ஒருத்தனை கல்யாணம் பண்ணு, புரியுதா? இங்கே ஜிமனுக்கு இது கேட்க அவனுக்கு வந்து என்ன சொல்ல, அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் வந்து அவனோட கான்ஃபிடென்ட் விடலை. இங்கே வந்து ஜிமன் ஜங்குக்கிட்ட நான் சைன் லாங்குவேஜில் பேசுகிறது அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண அவங்கக்கிட்ட அப்படின்னு வந்து அவனே சைன் லாங்குவேஜ் சொல்ல, இங்கே ஜங்குக்கும் சரின்னு தலையாட்டுறான். பட் ஆனால் அவனுக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் ஃபுல்லாகவே அவனுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. அதுவும் ஜிமனுக்கு நான் ஹர்ட் ஆகிருக்குமேன்னு சொல்லி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து ஜிமன் சைன் லாங்குவேஜ் பண்ண இங்கே ஜங்குக்கு சொல்கிறான், என் பேர் ஜிமன், நான் ஜங்குக்கு படித்த ஒரே காலேஜில் தான் நானும் படித்தேன், அதே மாதிரி ஒரே ஆஃபீஸில் தான் இருக்கோம். எங்கள் அப்பா ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தார். ப்ளஸ் எங்கள் அம்மா ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸாக சில ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பை பர்த்தாகவே இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ப்ளஸ் உங்கள் பையனை நல்லா பார்த்துப்பேன், ஈவன் உங்களையும் நான் பார்த்துப்பேன். என்னை நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்னு ஜிமன் சொல்கிறாம்மா. அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பா லைக் அதாவது ஜங்குக்கோட அப்பா, என்ன ஒரு சான்ஸ் கொடுக்கணும்? என்னது கல்யாணம் பண்ணி கொடுக்குறது உனக்கு ஒரு சான்ஸா? இல்லை எனக்கு புரியல. கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவியா? நீங்கள் எது சொன்னாலும் சரி, இதெல்லாம் குடும்பத்துக்கு செட்டே ஆகாது. அதே மாதிரி நீ யார் என்ன கூட தெரியல, உண்மையாக இருந்துட்டு யாருன்னு தெரியும். இத்தனை வருஷமாக அவங்க கூட நடிச்சிருந்தேன்னா இதெல்லாம் செட்டே ஆகாது, லவ்லாம் செட்டே ஆகாது. இங்கேப்பா ஜங்கு, இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்பவே கூடாது. கல்யாணம் எடுக்கப்புறம் நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி உன் மேலே கம்ப்ளைண்ட் கேஸ் கூட பண்ணிடுவாங்க ஈஸியாக. இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்பவே கூடாது. ஈஸியாக கீழ்த்தனமான புத்தி ஈஸியாக காமிச்சிருவாங்க. சொன்னால் கேளு, வேண்டாம். இது கேட்டுட்டு ஜிம்மனுக்கு ஃபுல்லாக அடைஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான். முன்னாடி அந்த வார்த்தைங்க சொன்னது கூட அவனுக்கு அவ்வளோ வலிச்சலை, ஆனால் இப்போ ரொம்பவே வலிக்குது அவனுக்கு அது சொன்னோன்னே. நீங்கள் ஜங்கு பா நிறுத்துங்கப்பா, நானும் வந்தலேருந்து பார்த்துனுங்க, இவனுக்கு என்ன சொல்லிகிட்டே இருக்கீங்க? லவ் பிடிக்கலன்னா அதுக்கு என்ன வேணா சொல்லுவீங்களா? ஒருத்தர் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக கூட யோசிக்க மாட்டீங்களா நீங்கள்? அப்போவே நான் அவன்கிட்ட சொன்னேன்,
இவங்கள நம்பிலாம் வர வேண்டாம், ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜிமன் வா கிளம்பலாம் இங்கேருந்து. இவன் தான் கேட்டான், அதனால தான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் எப்படி பேசியிருக்கப்புறம் சத்தியமாக உங்களோட ஆசீர்வாதம் என்ன, நீங்களே எனக்கு தேவையில்ல. ஜிமன் வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட கையை எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே ஜங்குக்கோட அம்மா, ஜங்கு நில்லு, இங்கே பாரு, அவனை நம்பி போகாத, சொன்னால் கேளு, நாங்களே உனக்கு என்ன ஒரு நல்ல பையன் நல்ல பொண்ணு என்ன தருவோம், நாங்களே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவோம், வந்துரு, சொன்னால் கேளு. இங்கே ஜங்கு நின்றுட்டு ஜங்குக்கோட அம்மாவை பார்க்குறான். பார்த்துட்டு என்னம்மா நல்ல வாழ்க்கை, பிடிச்சவங்க வாழ்க்கை இருந்து வாழறது தான் நல்ல வாழ்க்கை, பிடிக்காத ஒருத்தவங்க கூட வாழறது நல்ல வாழ்க்கையே கிடையாது. ஜிமன் வா கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ ஜங்குக்கும் ஜிமனும் காலை ஏறிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு மெயின் ரோடு கார்னரில், அதாவது மெயின் ரோடில் கார்னரில் நிறுத்தியிருக்கான். அது நைட் டைம் தான், ஒரு 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 10 மணி இருக்கும், நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஸோ அவ்வளோலாம் வண்டி வரல, அதாவது டிராஃபிக் அளவுக்குலாம் வண்டிங்கலாம் போகல. இப்போ கார்னரில் நிறுத்திட்டு இங்கே ஜிமனை பார்க்குறான். ஜிமன் சைலண்ட்டாக அழுதுனுக்கான் விண்டோவை பார்த்துட்டு. இங்கே ஜங்கு ஜிமனோட டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணுறான். இங்கே பாரு ஜிமன், அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், சரியா? இத்தனை வருஷம் லவ் பண்ணுறேன், 5 வருஷம், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உன்னை விட்டு யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதத்தையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா யாரோட ஆசீர்வாதம் தேவையில்ல, நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன வீட்டில் போய் வாழ்ந்துக்கலாம், புரியுதா? எனக்கு நீ தான் முக்கியம், வேறு யாருமே எனக்கு முக்கியம் இல்லை, நீ மட்டும்தான், புரிஞ்சுக்கோ. அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே காலில் வாங்கிக்காத, நான் இருக்கேன், சரியா? இதெல்லாம் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமனை ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக. அவனும் பேக் ஹக் பண்ணுறான். கொஞ்ச நாள் கழித்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ரொம்ப அந்த கிஸ் எப்படி இருக்குன்னா, அந்த பெயின், அந்த வார்த்தைகள் கேட்ட அந்த பெயின்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது காற்றோட காற்றா. அப்படியே அந்த டீப் கிஸ்ஸில் 2 பேரும் மெல்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோ டீப் கிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிஸ் பிரேக் ஆகிட்டு அவங்க 2 பேரும் ஃபோன் டச் பண்ணிவிட்டு இங்கே ஜங்குக்கு தான் சொல்கிறான், இங்கே பஜ்ஜிமா, நான் எப்பவுமே கூட இருப்பேன், புரியுதா? எங்கள் அம்மா அப்பா பண்ணது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் இனிமேட்டு யாரும் அந்த மாதிரி வார்த்தையை விடவே மாட்டேன். யாருமே அந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரும் விடவே மாட்டேன், சரியா? இங்கே ஜிமன் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்து சைன் லாங்குவேஜ் சொல்கிறான். நீ ஏன் அழுற? அது நீ அழுதலை, அதான் எனக்கு அழுக வருது, ஒன்றும் சரி வா, நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு வரேன், சரியா? இங்கே ஜிமனும் ஓகேன்றான். இப்போ அவனை வீட்லேயும் விட்டுட்டு அவனும் ஜங்குக்கு வீட்டுக்கு போகல. அவன் அவங்க வீடு எடுத்துகிட்டு இருக்கான். அவன் வீடு, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வீடு கொஞ்சம் தூரம். ஸோ அவன் வீட்டுக்கு இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம ஜிமனோட பேரண்ட்ஸோட ஆசீர்வாதத்துலேயே நம்ம ஒரு சின்ன மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஆனால் ஜிமன் கேட்டிருப்போம் ஒரு தடவை போய் பேசலான்னு. பட் ஆனால் ஜங்குக்கு வேண்டாம், நம்ம ஒரு சின்ன மேரேஜ் உங்கள் ஃபேமிலியே வச்சு பண்ணிக்கலாம், அவங்கள தேவையில்லை, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லியிருப்பான். இங்கே ஜிமனும் சரி ஓகே நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இங்கே ஜிமனோட அம்மா அப்பாவும் அவங்கள பேசி பார்க்கட்டான்னு கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் வேண்டாம் ஆண்டி, நம்ம சின்ன மேரேஜ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பத்துலேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டு சின்ன மேரேஜ், அதாவது தாயாங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு, சம் ஆஃபீஸ் கொலீக்ஸு, அதுக்கப்புறம் ஜிமன்
யுங்கி, அதுக்கப்புறம் ஜிம்மனோட சைட், அதாவது ஜிம்மனோட ஃபேமிலி சைடில் கொஞ்சம் சில பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோதான். சின்ன ஒரு சர்ச்சில் ஒரு சின்ன அரசு தான் வச்சுருப்பாங்க. அது நல்லபடியாக நடந்து இப்போ வந்து ஜங்குக்கும் ஜிம்மனும் வந்து ஜிம்மனோட வீட்டில் ஒரு ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட் நைட் ரூமாக. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தோன்னா 2 பேருமே வந்து இப்போ ரூமில் இருக்காங்க, அந்த ஃபஸ்ட் நைட் ரூமு. இப்போ அந்த பெட்டு ரொம்ப அழகாக ஒயிட் கலரில் ப்ளஸ் ரெட் கலர் ஃப்ளவர்ஸில், அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும், அவங்க தூவிட்டு ஒரு அதாவது எல்லோ லைட்டில் இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த ரூமே. இங்கே வந்து ஜிம்மன் வெக்கப்பட்டு உட்கார, இங்கே ஜங்குக்கு வந்து ஜிம்மனே பார்த்து நிற்கன்னு இருக்குது. இங்கே ஜங்குக் அப்படியே ஸ்லோவாக ஜிம்மன் கிட்டே போய் அப்படியே படுக்க வைக்கிறான். ஜிம்மன் அந்த பெட்டில் படுக்க வச்சு அவன் ஓடாறான். இந்த ஜிம்மன் அப்படியே வைட் ஐஸில் ஜங்குக்கை பார்க்குறான். இங்கே ஜங்குக், என்ன அப்படி பார்க்குற? இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட்டு அவங்க இருக்கா? ஃபஸ்ட் நைட்டில் இவ்வளோ நேரம் வைக்கப்பட்டிருந்தேன்னா ஃபஸ்ட் நைட்டே முடிஞ்சிடும் திரும்ப. அது இங்கே ஜிம்மன் சிரிச்சிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். கொஞ்சம் காலையான ஒரு ஃபேஸில் பார்க்க, இங்கே ஜங்குக் என்னாச்சு? இங்கே ஜிம்மன் சைன் லாங்குவேஜை சொல்ல, உங்கள் அம்மா அப்பா வரவே இல்லையே, அதான் கவலையாக இருக்குது. இங்கே ஜங்குக்கு அது புரிஞ்சுட்டு, இங்கே ஜங்குக்கு தான், இங்கே இப்போ நானே அவங்கள பற்றி கவலைப்படல, நீ ஏன் அவங்கள பற்றி கவலைப்படுற? எனக்கு நீ தான் முக்கியம். என் ஃப்யூச்சரில் அவங்க ஒன்றும் என் கூட வாழ போகிறது இல்லை, நீ தான் என் கூட வாழ போட்டு போகிற. அதனால் நீ தான் முக்கியம் எனக்கு, புரியுதா? இப்போ அவங்கள பற்றி யோசிக்காமல் இல்லை ஃபஸ்ட் நைட் பற்றி யோசி. உன்னை எப்படியாச்சும் இப்படி பண்ணணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா? நானே நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் எவ்வளோ நேரமாக. இன்னும் கண்ட்ரோல் பண்ண வச்சேன்னு வச்சுக்கேன், இந்த நைட் ரொம்ப ஆஷாக போயிடும். அதுக்கப்புறம் ஓடிச்சிட்டோம். இங்கே ஜிம்மன் சரிச்சிட்டு ஜங்குக்கை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இழுக்கிறான். இங்கே ஜங்குக் ரெடி ஆகிட்ட போல். இங்கே ஜிம்மனும் ஆமான்னு சொல்ல கரெக்டாக தலையாட்டி முடித்தா அடுத்த செகண்டே வந்து ஜங்குக்கும் ஜிம்மனும் செம்மையாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து செம்மட்டு ரொம்ப டீப்லியாக பேஷனேட்டாக அந்த கிஸ் போக அப்படியே ஸ்லோவாக வந்து ஜங்குக் அப்படியே நெக்கு செஸ்ஸுன்னு போகிறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா ஒரு மேக்கப் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஜிம்மனும் ஜங்குக்கும் வந்து கட்டி பிடிச்சி தூங்கி நிற்பாங்க. அப்படியே வந்து டைட்டாக நெட்டில் தான் இருப்பாங்க. அப்படியே பெட்ஷீட் போட்டுட்டு டைட்டாக ஹக் பண்ணி தூங்கி நிற்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஜிம்மன் தான் எழுந்துக்கிறான். ஜிம்மன் அப்படியே எழுந்து ஜங்குக்கை பார்க்கலாம். ஜங்குக் ரொம்ப டீப்பாக தூங்கி நிற்பான். ஜிம்மன் அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு ஜங்குக்கோட அந்த இயரிங்ஸ் இருக்கும்ல அந்த லிப்பில், ஸோ அதை லைட்டாக ரப் பண்ணுறான். இங்கே அது ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் லைட்டாக ஸ்மெக் பண்ணிட்டு அதை அப்படியே அமுக்குறான். இங்கே ஜங்குக் அப்படியே அந்த வழியில் ஏந்துக்கிறான். ஜிம்மன் ஏன் அதை அப்படி பண்ணா? இங்கே ஜிம்மனும் லைட்டாக சிரிச்சிட்டு நம்ம சும்மா பண்ணோன்னு சொல்கிறதுக்காக நம்ம நாக்கை அப்படியே வெளியில் காமிப்போம்ல, அந்த மாதிரி அவன் அப்படியே நாட்டியான ஸ்மைல் காமிக்க இங்கே அதை பார்த்து ஜங்குக் அமுக்குனதும் இல்லாமல் என்ன சிரிக்கிறியா நீ உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவர் ஆகிட்டு ஜிம்மனோட 2 கையும் வந்து அப்படியே அந்த பெட்டில் பின் பண்ண. இங்கே ஜங்குக் என் சிரிக்கவா சேர உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் அப்படியே செம்மையாக பைட் பண்ணேன். இங்கே வந்து ஜிம்மன் வந்து அவனால் கத்த முடியாதுல்ல, அதனால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக அவன் வந்து மீன் துடிக்கிற மாதிரி துடிச்சு நிற்க, அதை பார்த்து ஜங்குக் சிரிக்கிறான். தேவை தாண்டி உனக்கு தேவை தான், நான் படே 7 தூங்கிதானே இருந்தேன், எதுக்கு இப்போ அது ப்ரெஸ் பண்ணி விட்டேன்? இங்கே ஜிம்மன் பவுட் லிப்ஸோட வைக்க, அதை பார்த்து ஜங்குக்கும் ஜிம்மன் 2 பேருமே சிரிக்கிறாங்க. இப்போயே வந்து மனுஷன் பாஸ் ஆகுது. இப்போ ஒன்றா ரொம்ப டீப்பாக தூங்கி நிற்பான். இங்கே ஜங்குக் அவனை எழுப்புறான் ஆஃபீஸ் போகிறதுக்காக. ஜிம்மன் ஏந்திரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இங்கே ஜிம்மன் ரொம்ப டீப்பாக தூங்குறத பார்த்துட்டு அவனுக்கே மனசொல்ல எழுப்புறதுக்கு. ஸோ அதனால் வந்து அவன் பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வைக்கிறான், நீ வந்து பொறுமையாக எழுந்துட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஒரு 2 hours கழிச்சு ஜிம்மன் எழுந்துட்டு அப்படியே டைம் பார்க்குறான். டைம் ஆகிட்டு ஷாக் ஆகிட்டான், ஏன் இவ்வளோ நாட்டு தூங்கிட்டோன்னு சொல்லிட்டு
அவசரமாக கிளம்பு. பக்கத்தில் இருக்க அந்த டேபிளில் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதுறதை பார்த்துட்டு பொறுமையாகவே வா அப்படின்னு சொன்னதை பார்த்தோன்னே சரி ஓகே அவன் பார்த்துப்பான் போல், ஆஃபீஸ்கிட்ட சொல்லிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எதுவுமே சொல்லலை. அதாவது காலும் எதுவும் பண்ணலை. இங்கே வந்து அவன் பொறுமையாக எழுந்து கிளம்ப ட்ரை பண்ணுறான். அதனால் அதை வந்து உடம்பே முடியல, அவனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். கிளம்பிட்டு அவன் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இங்கே வந்து ஜிமன் டெக்ஸ்ட் தான் பண்ணுறான். அவன் வந்து ஆஃபீஸுக்கு நான் வரலை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போயிருப்பான். இங்கே வந்து ஜங்குக் அதை பார்த்துட்டு அவன் கவலைப்படுறான். அதாவது அவன் வரிட் ஆயிடுறான். இங்கே வந்து கால் பண்ணுறான், என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறான். ஆனால் ஜிமன் அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே வந்து ஜங்குக் ஒன்றுமே புரியல, இப்போ தானே டெக்ஸ்ட் பண்ணான், ஏன் காலே எடுக்க மாட்டேங்கிறான், ஒரு வேலை சைலண்ட்டில் போட்டிருப்பான், திருப்பி கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருப்பான். ஸோ அவன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறான். ஆனால் ஒரு ½ கழிச்சு காலே வரல, எதுவுமே வரல, ரிப்ளையும் வரல, காலும் வரல, எதுவுமே வரல. ஆனால் வந்து அவன் வந்து அதாவது நம்ம கால் பண்ணால் அந்த நாட் ரீச்சபிள் அதெல்லாம் வரல, அவனுக்கு நாட் ரீச்சபிளோ இல்லை சுவிட்ச் ஆஃபோ வரல. அவன் வந்து கால் ரிங் ஆகுது, பட் ஆனால் அவன் எடுக்கலை. இங்கே வந்து ஜங்குக்கு ஒன்றுமே போடல. இங்கே வந்து ஜிமன் வந்து வீட்டுக்கெலாம் போயிட்டு அவன் வந்து சோஃபாவில் அப்படியே படுத்திருப்பான். இங்கே வந்து ஜங்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், விட்டாமல் கால் பண்ணியிருக்கான். இங்கே வந்து ஜங்குக்கு அவன் வந்து வீட்டுக்கே போயிடலாம், நம்ம வீட்டில் போய் செக் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தாங்கிட்ட சொல்லிவிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போகிறதுக்காக அவன் வந்து கிளம்புறான். ஆனால் போகிற வழியிலையும் அவன் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், அட்டனே பண்ணல. அவனுக்கு வந்து கொஞ்சம் பயம் வருது, ஏன் அவன் வந்து அட்டனே பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி பயம் வருது. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து டோரை காலிங் பெல் அடிக்கிறான். ஜிமன் அது திறக்கவே இல்லையே, அப்படியே கவுச்சிலே படுத்துன்னு தான் இருப்பான். காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கான், வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அவன்கிட்ட ஒரு ஸ்பேக் இருக்கும், அதை டக்குன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அந்த ஹாலே வந்து இருட்டாக இருக்குது. அதாவது அந்த ஜன்னலோட அந்த சன்லைட் தான் வருது, மற்றபடி எந்த லைட்டும் ஆன் ஆகலை. எந்த லைட்டும் ஆன் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ஃபேன் தான் ஆனில் இருக்குது. இதை பார்த்துட்டு கொஞ்சம் பயம் வருது. ஜிமன் எங்கே இருக்க நீ ஜிமன்? இந்த குரல் கேட்டுட்டு ஜிமனும் வந்து அப்படியே கை தூக்குறான், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை தூக்குறான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கும் ஓடி ஜிமன் கிட்டே போயிட்டு, ஜிமன் ஏன் கால் எடுக்கல, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் உனக்கு உடம்பு சரியாண்ணே, டாக்டர் என்ன சொன்னாங்களா? ஜிமன் கண்ணை திறந்து பாருன்டா, நானே பயத்தில் இருக்கேன், ஏன் ஃபோன் நீ அட்டன் பண்ணவே இல்லை, டெக்ஸ்ட்டும் பண்ணுறேன் அதுவும் அட்டன் பண்ணல, இல்லை நம்ம கால் பண்ணி தான் இருக்கேன், இங்கே உன் ஃபோனை. இங்கே வந்து ஜிமன் கண்ணை திறக்கவே இல்லை, அவன் ஏதோ ஃபுல்லாக டீப் ஸ்லீப்பில் இருக்க மாதிரி நடிக்கிறான். இங்கே வந்து ஜிமன் அந்த சவுண்டை அதாவது நச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பக்கத்தில் இருக்க டேபிளை பாயிண்ட் அவுட் பண்ணுறான். அங்கே பார்த்தோன்னா ஃபோனும் ஃபைலும் இருக்குது. அதை பார்த்துட்டு ஃபோன் இங்கே தானே இருக்குது, அட்டன் பண்ண வேண்டியது தானே. இங்கே ஜிமன் சிரிச்சுட்டு அப்படியே வந்து தூங்கினுக்கான், அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிறான். இங்கே வந்து ஜங்க கோவத்தில் என்ன பண்ணுறதே தெரியல, அவனால் அடிக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல, அவனும் உடம்பு சரியில்லைன்றான்ல. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறான், என்னதான் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்து சில பேஜை திருப்புறான். அதை ஒரு பேஜில் ஒன்று எழுதியிருக்கும், அதை பார்த்து ஃபுல்லாக ஷாக் ஆகிட்டு ஜிம்மை பார்க்குறான். திருப்பியும் அந்த ஃபைலை பார்க்குறான், திருப்பியும் ஜிம்மை பார்க்குறான். இப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்டில் ஜிமன் அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். இங்கே வந்து ஜிமன் ஷாக் ஆகிட்டு ஜங்கு கூட செஸ்லேயே அடிக்கிறான். இங்கே ஜிமன் உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இங்கே வந்து ஜிமன் சரி தலையை ஆட்டுறான். இங்கே வந்து ஜிம்மனை தூக்கி அப்படியே சுற்றுறான். ஐயோ ஜிமன் எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக கெஸ் பண்ணுறான். ஜிமனாக சிரிச்சிட்டு வாங்கிக்கிறான். இதுக்கு தான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் என்னை இங்கே வர வைக்கிறதுக்காக தான் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லையா? இங்கே வந்து ஜிமனும் ஆமான்னு சிரிச்சிட்டே தலையாட்ட. இங்கே வந்து ஜங்கு ஐயோ உன்னை தூக்கி போட்டு பண்ணவும் முடியாது, ஃபோனை வச்சு அடிக்கவும் முடியாது, சிக்கலாகவும் பண்ண முடியாது, ஐயோ இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், என்னை வெறுப்பும் ஏற்றிட்டேன், அதுதான் இப்படிலாம் பண்ணாத செம்மையாக பயந்துட்டேன் தெரியுமா? இங்கே வந்து அடே
ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே அப்படியே வந்து பிடிக்கிறான். ஐயோ பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறான். இங்கே ஜங்குக்கும் லைட்டாக மறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிவனை அப்படியே குழந்த மாதிரி வச்சுக்கான் கையில். ஜங்குக்கு தான் ஐயோ ஒரு குழந்தை வச்சுக்குது, நான் சொல்லுறது, இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட சொல்லுறதோ அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து சொல்ல. இங்கே வந்து ஜிவனை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கே பார்த்துன்னுக்கான். இடையே வந்து டேஸும் பாஸ் ஆகுது, ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. ஜிம்மனுக்கு எந்த வேலையும் வாங்காமல் அதே மாதிரி லீவும் வாங்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருக்கான். ஜிம்மன் வந்து ப்ரெக்னென்சிக்காக லீவும் வாங்கிட்டான். ஸோ அதனால் ஜங்குக் எப்போவுமே ஜிம்மன் கூடயே இருக்கான். எந்த நேரத்துலையும் ஜிம்மனை தனியாகவே விடுறதில்ல, அப்படியே கெட்டியாக பிடிச்சிருக்கான். இங்கே வந்து ஜிம்மனோட அம்மாவே வர வச்சுட்டான். ப்ளஸ் ஸோ ஜங்குக்கும் ஜிம்மனோட அம்மாவும் ஜிம்மனை நல்லாவே பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கிட்டுன்னு இருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் பெயின் வர டைமில் கரெக்டாக வந்து ஜங்குக்கு வந்து நர்ஸையும் டாக்டரையும் கூப்பிட்டு வந்திருப்பான். இப்போ இங்கே வந்து வெளியில் வெயிட் பண்ணி நிற்பான். ஜங்குக்கும் ஜிம்மனோட அம்மா அப்பா 2 பேருமே வெயிட் பண்ணி நிற்பாங்க. இங்கே ஜங்குக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. இங்கே வந்து ஜிம்மனோட அம்மா தான், இருப்பா கவலைப்படாத, ஜிம்மன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. இல்லை ஆண்டி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க, எனக்கு பயமாக வேறு ஆகுது, நர்வஸ் வேறு ஆகுது. இருப்பா டெலிவரினா கொஞ்ச நேரம் ஆக தான் செய்யும். இங்கே கரெக்டாக நர்ஸும் வந்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு இங்கே ஜங்குக்கு நான் தான் என்னாச்சு, உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க, ஜிம்மன் உங்களுக்கு தேவைப்படுது, அதான் சரிங்களா? அவங்க கொஞ்சம் நர்வஸாக ஆகுறாங்க. என்னது நானே நர்வஸில் தான் இருக்கேன், என்ன எது கூப்பிட்றீங்க, நான் வரல. இங்கே ஜிம்மனோட அம்மா தான், ஐயோ போ உள்ளே போய் ஜிம்மனை போய் பாரு போ. ஐயோ அத்தை பயமாக இருக்கு அத்தை. அட போ, ஜிம்மன் உனக்கு தேவைப்படுறான், போ. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தோன்னா ஜிம்மன் ரொம்பவே நர்வஸாக பயத்தில் வர இருக்கான். அவனால் கத்தவும் முடியாதுல, அவனுக்கு பயமாக இருக்குது. இங்கே வந்து ஜங்கு கொட்டி அப்புறம் எடுத்துட்டு ஜிம்மனோட ஹேண்டை பிடிக்கிறான். ஜிம்மன் நான் இருக்கேன், கவலைப்படாத சரியா, நீ வா நான் இருக்கேன் ஓகேவா, ஒன்றும் இல்லை, டீப் பிரெத் எடுத்து புஷ் பண்ணு சரியா, இங்கே தான் இருக்கேன் நான் எங்கேயுமே போகல, இங்கே தான் இருக்கேன். இருந்தாலும் ஜிம்மனும் அப்படியே ஜங்குக்கை பார்த்தோன்னே கொஞ்சம் அவனுக்கு பயம் போகுது. அப்படியே அவன் சொல்கிற மாதிரியே டீப் பிரெத் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணியிருக்கான். கரெக்டாக ஒரு ஃபியூ புஷஸ்லேயே வந்து குழந்தையும் வெளில வருது. அந்த சத்தத்தில் ஜிம்மனுக்கு இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயே ஆகுது. ஈவன் ஜங்குக்கும் அந்த குழந்தையோட அழுக சத்தம் கேட்டு அவனுக்கு இப்போ தான் வந்து ஃப்ரீயாக ஆகுது. அவன் வந்து மனசுக்குள்ளே பயந்துகிட்டே இருப்பான், இங்கே நம்மளை மாதிரி அந்த குழந்தைக்கும் வந்து பேச்சுவார்த்தை வராமல் வந்துட போகுது அப்படின்னு அவன் வந்து பயந்துகிட்டே இருப்பான். பட் ஆனால் குழந்தை அழுத சத்தம் கேட்டோன்னே இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இப்போ குழந்தை அப்படியே வந்து ஜங்கு கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தனா அது வந்து ஒரு பெண் குழந்தை தான், அழகாக இருக்குது அந்த குழந்தை. அப்படியே பார்க்க ஜிம்மனையும் ஜங்குக்கையும் உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து டீயர்ஸ் ஃபாலோ ஆகிருக்கு அந்த ஹாப்பினஸில். அப்படியே ஜிம்முக்கிட்டே காமிக்கிறான். ஜிம்மும் கொஞ்சம் டயர்டாக இருப்பான். ஆஃப் ஐஸோடு அப்படியே வந்து சிரிச்சிட்டே அந்த குழந்தைய பார்க்குறான். இங்கே வந்து ஜங்குக்கு தான், நீ பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாமல் குழந்த ரொம்ப ஹெல்த்தியாக பிறந்திருக்கு அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல. இங்கே வந்து ஜிம்மன் அது ஆமான்னு தலையாட்டிகிட்டே சிரிச்சிட்டே அவன் ஐஸ்லேருந்து டீயர்ஸ் ஃபாலோ ஆகுது. இங்கே ஜங்குக்கு அப்படியே அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்டை வந்து லைட்டாக மைல்டாக டச் ஆகிற மாதிரி கிஸ் பண்ணுறான். இங்கே ஜிம்மனும் அப்படியே கையில் வாங்கிட்டு அப்படியே பார்த்துனுக்கான். இப்போ இங்கே ஜங்குக்கும் ஜிம்மனும் 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுட்டே அப்படியே குழந்தைய பார்க்குறாங்க. ஸோ ஓகேடா, இதோட நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லுங்கள். நான் அப்பப்போ நாளில் கொஞ்சம் எதனா ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும், இல்லைனா திக்கிருப்பேன் இப்படி இருந்திருக்கும். ஸோ அது ரொம்ப சாரிடா. அண்ட் தயவுசெய்து சொல்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பர்த்டே விஷஸ் இருந்தால் அதை சொல்லுங்கடா, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஓகேங்களா. அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. பை டேஞ்சர் குட்டீஸ்.